ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் கோதுமை அடை தோசை தான் செய்ய போகிறேன். சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் தூள் மிளகாத்தூள் போட்டு வதக்கியிருக்கிறேன். லேசாக தண்ணி ஊற்றி ரெண்டையும் வேக வச்சுருக்கிறேன் சிம்மில் வச்சு. ரெண்டும் நல்லா சுண்டி நல்லா வதங்கி வந்துடும். கோதுமை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வதக்குனதை அது உள்ளே போட்டுக்கோங்க. நான் மல்லித்தழை புதினாத்தழையும் போடுங்க. நான் கம்மியாக தான் போட்டேன், அதனால் போட்டிருக்கிறது தெரியலை. அப்புறம் நல்லா கலக்கி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான போடுவாங்க. பச்சை மிளகா போடலாம். இந்த சின்ன குழந்தைங்கனால பச்சை மிளகா நான் போடலை, காரத்தூள் தான் போட்டேன். நல்லா கலக்கிட்டு அப்படியே தோசை ஊற்றி எடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கரம் மசாலா சிக்கன் மசாலா ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கோங்க. பாருங்க தோசை எப்படி வந்திருக்கு, நல்லா அழகாக வந்திருக்குது. தொட்டுக்க தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இது நல்லா இருந்துச்சு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு தோசை. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி செஞ்சதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். சூப்பர் டேஸ்ட். ஓகே, டாட்டா பாய்.